ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 113 காதல் சிறப்பு உரைத்தல் 1125வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். உள்ளுவன் மன் யான் மறப்பின் மறப்பறியேன் ஒள்ளமர் கண்ணாள் குணம். உள்ளுவன் மன் யான் மறப்பின் மறப்பறியேன் ஒள்ளமர் கண்ணாள் குணம். எப்படிப்பட்ட குணம் அவளுக்கு, என்னுடைய காதலிக்கு? உள்ளுவன் மன்யான் மறப்பின் மறப்பறியேன் ஒள்ளமர் கண்ணாள் குணம். அவளுடைய குணம் எப்படிப்பட்டது? அவளுடைய கண்கள் எப்படிப்பட்டது? உயர்ந்த குணம் அவளுக்கு. ஒளிபொருந்திய கண்கள். அவள் அணிந்திருக்கின்ற ஆடைகளும் அவள் அணிந்திருக்கின்ற நகைகளும் எனக்கும் அவளுக்கும் பிடித்தமான நகைகள், ஆடைகள். உள்ளங்கவர் கள்வன், என் உள்ளத்தை அவள் கவர்ந்திருக்கிறாள். அவள் உள்ளத்தில் நான் இடம் பிடித்திருக்கிறேன், என்னுடைய உள்ளத்தில் அவள் இடம் பிடித்திருக்கிறாள். அவ்வளவு அலங்காரத்தோடு அழகு தேவதையாக என் முன் தோன்றுவாள். ஆபரணங்கள் அணிந்து கொண்டு, ஆடைகளை அணிந்து கொண்டு வருகின்ற பொழுது தேவதை போல் இருப்பாள். அவளை நான் எப்பொழுதாவது மறந்தேனா? அவளை என்று நான் சந்தித்தேனோ, என் மனதை அவளிடத்தில் என்றைக்கு நான் பறிகொடுத்தேனோ அன்று முதல் நான் மறக்கவே இல்லை. நினைவிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறேன். இரவில் கூட, கனவில் கூட நான் மறந்ததே இல்லை. உள்ளுவன் மன் யான், எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிறேன் நான். மறப்பின் மறப்பறியேன், மறந்து என்றைக்காவது நான் மறந்திருக்கிறேனா என்று கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. என்றைக்காவது ஒரு நாள், எப்பொழுதாவது ஒரு நிமிடமாவது நீ மறந்திருக்கிறாயா உன்னுடைய காதலை என்று யாராவது கேட்டால் என்ன சொல்வது? நான் எப்பொழுதுமே நான் மறக்கவில்லை. மறந்தால் தானே நினைப்பதற்கு. நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. மறக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். மறந்திருந்தால் தானே நினைக்க வேண்டும். காதலை மறந்திருந்தால் தான் நினைக்க முடியும். எப்போதுமே மறக்காமலே இருந்தால் எப்படி நினைப்பது என்பது தேவையில்லை. உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கு. மறக்கவே இல்லை என்றால் இருக்கிறாள் உள்ளத்தில் என்று பொருள். நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவளை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறக்கவே இல்லை, உள்ளத்திலேயே இருக்கிறாள். எப்படிப்பட்ட காதல்! மறக்கவே இல்லை. உன்னுடைய காதலை நினைத்து கொண்டிருக்கிறாயா என்று யாராவது கேட்டால் காதலை என்னன்னு சொல்ல வேண்டும்? அடே மடையா, நான் ஏன் நினைக்க வேண்டும்? நான் மறந்தேனா என்ன? மறந்து விட்டால் தான் நினைக்க வேண்டும். நான் மறக்கவே இல்லையே. என்று நான் அவளை சந்தித்தேனோ, என் மனதை அவளிடத்திலே பறிகொடுத்தேனோ, அவளுடைய காதலை, என்னுடைய காதலை அவள் என்று ஏற்றுக்கொண்டாளோ, என்னை அவள் என்று மனதார விரும்பினாளோ அன்று முதல் நான் அவளை மறக்கவே இல்லை. உள்ளத்தில் அப்படியே வைத்திருக்கிறேன். உள்ளத்திலே மறதி இருந்தால்தான் நினைக்க வேண்டும். நினைப்பதற்கு அவசியம் இல்லை. அப்படியே இருக்கிறாள். நான் மறக்காமல் அப்படியே வைத்திருக்கிறேன். நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே இருக்கிறாள். மறப்பின் எவனாவன் மன்கொல் உள்ளுவன் மன்யான் மறப்பின் உள்ளுவன் மன்யான் ஒள்ளமர்கண்ணாள் குணம். எப்படிப்பட்ட குணமுடையவள்? அவளை நான் மறக்க முடியுமா? எப்படிப்பட்ட கண்கள்! அந்த கண்களே என்னை சாய்த்து விட்டது. எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தேன், எவ்வளவு வீரமுடையவனாக இருந்தேன், அப்படியே என்னை சாய்த்து விட்டது அந்த கண்கள். அவளுடைய கண்கள், அவளுடைய பார்வை, காதல் பார்வையிலே நான் விழுந்து விட்டேன். பெரிய வீரன். யாரிடத்திலும் அவ்வளவு சீக்கிரத்தில் நான் சரணடைய மாட்டேன், தோல்வி அடைய மாட்டேன். அவளுடைய கண்கள் என்னுடைய வீரத்தை வீழ்த்தி விட்டன. ஒளிபொருந்திய கண்கள். அந்த கண்களுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். அந்த கண்களுக்கு நான் தோற்றுவிட்டேன். அவளுடைய பார்வைக்கு நான் தோற்றுவிட்டேன். அந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வை! வெல்லுகின்ற பார்வை.
என்னை வென்று விட்டாள், என் காதலை வென்று விட்டாள். என்னை வென்று அவளுக்கு என்னை உரிமையாக்கி கொண்டாள். அவளுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். நான் இனிமேல் அவளுக்கு உரியவனாகிவிட்டேன். அப்படிப்பட்ட கண்களை உடையவள் அவள். அந்த கண் தான் இந்த அளவுக்கு வெற்றி பெற்று என்னை கவிழ்த்து விட்டது. காதலில் விழுந்து விட்டேன் என்றால் அதற்கு காரணம் அவளுடைய கண்கள். அப்படி மயக்கின அந்த கண்கள் என்னை சாய்த்து விட்டன. ஓரக்கண்ணால் பார்ப்பதும், ஒற்றைக்கண்ணால் பார்ப்பதும், குனிந்து பார்ப்பதும், நிமிர்ந்து பார்ப்பதும், எப்படிப்பட்ட பார்வை அது! பார்க்காதது போல் பார்ப்பதும், பார்த்தால் தலையை குனிந்து கொள்வதும், அந்த பார்வையிலே நான் விழுந்து விட்டேன். நான் தோல்வி அடைந்து விட்டேன். அவள் வெற்றி பெற்று விட்டாள். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் காதல் வெற்றி பெற்று விட்டது. அப்படிப்பட்ட குணத்தை உடையவள், வீரம் பொருந்தியவள், அன்பு நிறைந்தவள், குணவதி, குணத்துக்கு சொந்தக்காரி, அழகுக்கு சொந்தக்காரி என்று காதலன் தன்னுடைய காதலியை போற்றுகின்றான். அப்படிப்பட்டவளை மறக்கவே இல்லை. நினைப்பது என்பதே கிடையாது. மறக்கவில்லை, அதனால் நினைக்கவில்லை என்று சொல்லுகின்றான் காதலன். மீண்டும் நாளை சந்திப்போம்.